பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் கார்த்திக் வந்து பொன்னிக்கிட்டையும் ஜெயாக்கிட்டையும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பொன்னி வந்து ஜெயாவை பற்றின அவ்வளோத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஜெயா வந்து ஒரு சில விஷயம் மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் தப்பாக தான் சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து நீ பொன்னி வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பொன்னிக்கு வந்து பெஸ்ட் மருமகள் அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபேஷன் வாக் மாதிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சக்தி பாட்டிக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே சக்திக்கு வந்து ஷாக் ஆயிருது. நம்ம எதுவும் நேம் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக கார்த்தி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாம் இவன் வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. கார்த்தி கீழே வந்து நம்ம என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சக்தி வந்து ரொம்ப டென்ஷனாக கத்துறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபீமேல் மாடலுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம வீட்டில் தான் ஒரு மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை போக சொல்கிறாங்க. ஆனால் பொன்னிக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பிரீத்தி வந்து அவங்கள கம்பல் பண்ண வேண்டாம், நானே வாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே மாடலாக கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழேயும் வந்துடுறாங்க. இனிமேல் கப்பல் வாக்குக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி டென்ஷனாக கேட்கும்போது, அதான் நீயும் பொன்னியும் இருக்கி போய் வாக் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் பிரீத்தியுமா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருமே சக்தியும் பொன்னியும் போக சொல்கிறாங்க. பொன்னி ஓகேனா எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சக்தியும் சொல்லிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.